அர்ஜுனோட அப்பாவை அந்த ரத்த கட்டிரி காவு வாங்கிடுச்சுடி. என்னடி சொல்ற? உண்மையாவா? ஆமாடி. எப்படி? நேத்து ராத்திரி தான் நடந்திருக்கு. நேத்து காட்டுக்குள்ள போயிருக்காரு. போனவர் திரும்ப வரவே இல்ல. ஐயோ, அவர் செத்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மல்லி இப்படி எல்லாம் பேசுற? ஊர்க்காரங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. மல்லி, ஹே, சொன்னா கேளுடி. இல்லடி, அர்ஜுன் அப்பா ரொம்ப பாவம்டி. அர்ஜுனுக்கு அம்மாவும் இல்ல, இப்ப அப்பாவும் இல்லனா அவன் என்னடி பண்ணுவான்? இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் நம்ம யோசிக்கணும். அர்ஜுனே அவன் அப்பாவை தேடி காட்டுக்குள்ள போல. ஊர் தலைவர் கூட்டம் போட்டிருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இரேண்டி. இல்ல, முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அதுக்கு மேல காட்டுக்குள்ள போன வெளிச்சமே இருக்காது. நாமளும் உள்ள போய் மாட்டிப்போம். இப்ப உள்ள போய் தேடிட்டு வெளியே வந்துடலாம். மல்லி சொன்ன கேளு. வேணாண்டி. இல்லடி, நான் போகதான் போறேன். அது அர்ஜுன் அப்பாவோட சட்டை மாதிரி இருக்கு. என்னடி இது? எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாண்டி. வா போயிடலாம். இல்லடி, இனி நான் போகதான் போறேன். நான் அவரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மல்லி சொன்னா கேளுடி. பவளக்குடி எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஊர் மக்கள் எல்லாரும் போகிறதுக்கு பயப்படுற தெற்கு காட்டுக்குள்ள தன்னுடைய காதலன் அர்ஜுனோட அப்பாவை தேடி போனா மல்லி. அடுத்து அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க குக்கு எஃப்எம் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தி கர்ஸ் பிளட் ஆடியோ சினிமாவை கேளுங்க.